ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு அவேர்னஸ் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்படின்னா, சார் 10,000 ரூபாய் இருந்தால் இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா, இப்படியும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற இந்த வீடியோ வந்து யாருக்காகலாம் பயன்படும் அப்படின்னா, இந்த டிப்ஸ், அப்புறம் அட்வைசரி, டெய்லி எவ்வளோ கால்ஸ் கொடுப்பீங்க, டெய்லி எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் காலையிலேருந்து ஃபோன் எடுத்தது. இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ கால்ஸ் டிப்ஸு அவ்வளோ ஃபோன்ஸ். ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. நமக்கு பதில் சொல்லவும் அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு பதில் சொல்லலாம், 20 பேர் பதில் சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து டிப்ஸ் என்ன கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, கேட்டு எனக்கு இந்த வீடியோ நான் அவங்களுக்காக ரெடி பண்ணுறேன். இது எத்தனை போய் சேருமோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ரூபாய் இருந்தால் மாதம் வந்து 12,80,000 வரையிலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். எப்படி அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு கிடையாது, ஒன்லி ஃபார் டிப்ஸ் கால்ஸ் கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதுக்கு வந்து சிம்பிள் செய்ய வேண்டியது என்னென்னா, நான் சொன்னேன் வெறும் 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 12,50,000 ரூபாய் வந்து ஒரே மாதத்தில் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் பாருங்கள். 12,50,000 கரெக்டாக இருக்குங்களா? ரைட், ஓகே. இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இது பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, டெய்லி 100 பேருக்கு 20 நாள், ஓகேங்களா? டெய்லி 100 பேருக்கு 20 நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன சொல்லுது சஜஷன் கொடுக்குறோம். யார் இந்த டிப்ஸ் கால்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல இல்லைங்களா. இது யார் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் கால்ஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்களே இவங்க வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்களா இல்லை பண்ணுறீங்களா வேணான்னு சொல்ல வரலான்னு. ஸோ தெரிஞ்சுக்கங்க, விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போது டெய்லி 100 பேர் நீங்கள் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு அட்வைஸ் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீயாகவே 100 பேருக்கு நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 20 ட்ரேடிங் டேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 2,000 பேர் உங்களால் 2,000 பேருக்கு வந்து உங்களால் கால்ஸ் டிப்ஸ் கொடுக்க முடியும். இது 2,000 பேரில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க. 2,000 பேர் உங்கள் கிட்டே இருக்காங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் கொடுத்து நீங்கள் அட்வைஸ் ஃப்ரீயாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து திரும்பவும் வந்து ஒரு ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறீங்க. அதை டிவைட் பண்ணிக்கிறீங்க. 1000 பேருக்கு 1000 பேரை 2 பேராக வந்து டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ டிவைட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைக்கிள், அதாவது முதல் ஃபஸ்ட்டு ரவுண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது WM கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட், ஏதோ ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றத ஒரு பை மேலே போக போகுது அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு வந்து மேலே போக போகுது, இந்த 1000 பேருக்கு வந்து இல்லை ஸ்டாக்ஸ் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் ஜென்ரலாக என்ன நடக்கும், ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே வரும், இல்லை சைட்வேஸில் போகும். ரெண்டுத்தில் என்ன ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சிம்பிள், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண சொல்ல, இந்த 1000 பேரில் வந்து ஏதோ ஸ்டாக்ஸ் ஒன்று மேலேயோ ஒன்று கீழே போயிருக்கும். நீங்கள் வந்து 1000 பேர் வந்து ஃபெயில் ஆவாங்க, 1000 பேருக்கு லாஸ் ஆகும், 1000 பேர் ப்ராஃபிட் ஆகும். ஸோ லாஸ் ஆனவங்க இக்னோர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு நீங்கள் திரும்பவும் காலும் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த 1000 பேருக்கு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. எப்போது இந்த அட்வைசரி பண்ணுறாங்க இல்லைங்களா, டிப்ஸ் கால்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்களே, இவங்க வந்து அந்த 1000 பேருக்கு வந்து திரும்பவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் கொடுத்த பார்த்தீங்களா MNM கம்பெனி எப்படி எந்த ப்ரைவேட் லிமிடெட் எப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா மேலே போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்களுடைய குரூப்பில் சேர்ந்துக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம், ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நீ ஏதோ ஒரு சொல்லிட்ட ஒரு கம்பெனி திடீர்னு மேலே போயிடுச்சு, அதை நம்பிலாம் நான் உங்களால் சேர முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப உஷார் அப்படின்னு மனசுக்குள்ள தானே நம்ம ரொம்ப உஷார் அப்படின்னு நினைப்பேன் அவங்களுக்கு. சரி, என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்பவும் இதை ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ இந்த 1000 பேரை 500 பேராக ஃபில்டர் பண்ணி 500 பேராக ஃபில்டர் பண்ணி திரும்பவும் இதே மாதிரி எக்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியை அது மேலே போகுது கீழே வருது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கும் சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மேலே போகுதுன்னு சென்ட் பண்ணுறாங்க, இது இவங்களுக்கு கீழே வருதுன்னு சென்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் பாதி பேர் ஃபெயில் ஆகிடுது, பாதி பேர் பாஸ் ஆகிறாங்க. இப்போ இந்த 500 பேருக்கு கால் பண்ணுறாங்க அவங்க, சார் நாங்கள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ நேற்று லாஸ்ட் கொடுத்தோம், அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக வந்துடுச்சு,
இப்போ 500 பேர் திரும்ப 500 பேர்னு சொல்லலை, இப்போ திரும்ப உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு, இப்போ ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றாங்க. இப்போ இதில் ஒரு சிலர் வந்து சரி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க, இல்லை இல்லை அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருப்பாங்க, இல்லை நான் ரொம்ப பயங்கரமாக தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் 1-2லாம் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இன்னும் டைம் கொடுங்க அப்படின்னு ரொம்பவும் மனசுக்கு என்ன சொல்கிறது தான் பெரியவன் அப்படின்ற இருப்பாங்க அதில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் டிவைட் பண்ணிவிட்டு 250 டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுக்கு மேலே போதுனும் இவங்களுக்கு கீழே வரதும் திரும்பவும் அதே மாதிரி வேறு ஏதோ கம்பெனியை இவங்களுக்கு கால்ஸாக கொடுப்பாங்க, டிப்ஸாக கொடுப்பாங்க, மேலே போகுது கீழே போகுது அப்படின்னு. ஸோ இதிலே வந்து 250 பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க, 250 பேர் பாஸ் ஆகிடுவாங்க. இந்த 250 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லைங்களா, ஸோ இவங்களை இக்னோர் பண்ணிடுங்க. அவங்க திரும்பி உங்களுக்கு கால் பண்ணாலும் பிளாக் லிஸ்ட்டை போட்டு வச்சுருவாங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பிளாக் லிஸ்ட்டை பண்ணி வச்சுருவாங்க. இந்த 250 பேர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ 250 பேருக்கு என்னென்னா இந்த ஒரு மாதமும் நல்லா கரெக்டாக கால்ஸ் கொடுத்தாங்க, இந்த இப்போ தொடர்ந்து லாஸ்ட் 3 நாளாகவும் தொடர்ந்து டார்கெட் ஹிட் ஆகுது, ஓகே ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்க இதில் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாரு அதுக்குள்ளே சின்ன விஷயம் உங்கள் வீடியோ பார்த்து கன்ஃபியூஸாக இருக்கலாம். சார் இந்த 100 பேர் வந்து 20 நாள் தொடர்ந்து கால்ஸ் கொடுக்குறாங்களே எப்படி சேர்க்க முடியும்னா, இந்த 100 பேர் வந்து மினிமம் டார்கெட் கொடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபோன் பண்ணி நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இவங்க 100 பேர் எக்ஸாம்பிள் சொன்னது நான் 1000 பேர் கூட இவங்களோட டார்கெட் இருக்கும், அது ஃபில்டர் ஆகிட்டு நான் 100 பேர்னு சொன்னது நான் உங்களுக்கு. ஓகேங்களா, 1000 பேர் இருக்கலாம் 2000 அவங்களுக்கு என்ன இப்போ ஜியோ ஃபோன் வந்துருச்சு, அன்லிமிட்டெட் கால் வந்துருச்சு, பண்ண வேண்டியது தானே. எடுத்து அவங்க டிக்ஷனரி பரட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் கால் நம்பர் கிடைக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு மினிமம் டாஸ்க் கொண்டு தரேன், உங்களுக்கு எல்லாம் போயிட்டு 100 பேராவது வந்து ஒரு நாளைக்கு அவங்க பிடிப்பாங்க அவங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த ஒரு மாதத்துடைய டார்கெட்டு அவங்களுக்கு என்ன ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட 250 பேர் எது ஃபைனல் ரொம்பவும் தெளிவாக இருக்கிற பிடிப்பாங்க. ஸோ அவங்கள இன்ட்டு மாதத்துக்கு வெறும் 5000 ரூபாய் ஃபீஸ், வெறும் 5000 ரூபாய் தான் சார் ஃபீஸ் உங்களுக்கு. இப்போ இந்த 3 நாள் நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எத்தனை லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க எப்படின்னா, இப்போது இந்த அதாவது இந்த 3 நாள்லையோ இந்த ஒரு மாதத்தை எத்தனை நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை லட்ச ரூபாய் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். நீங்கள் வெறும் 5000 ரூபாய் கொடுத்தா போதும் மாதம். அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த 250 × 5000 எவ்வளோ ஆச்சு, 12,50,000 ரூபாய் ஆச்சு. ஓகேங்களா, கேல்குலேட் போட்டு பண்ணியே பார்த்துல விடுங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. $250 × 5000 எவ்வளோ ஆச்சு, 12,50,000 ரூபாய். இப்போ கணக்கு வந்துச்சுங்களா, சும்மா மேத்தமெட்டிக்ஸ் அந்த தோராயமாக என்னுடைய கணக்கு போடுது 10,000 ரூபாய். அதாவது இந்த 10,000 ரூபாய் கூட என்ன செலவு இன்வெஸ்ட்மெண்ட்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தர் கால் வச்சு நீ ஆள் வச்சு பேசணும் இல்லைங்களா, அவங்க சம்பளம் கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஜியோ ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கணும், அந்த ஃபோன் சிம் கார்டு சார்ஜு, அவங்க உட்காந்து பேசுகிறாங்க, கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஸோ ஒரு மாதத்தில் வந்து இவ்வளோ துட்டு அவங்க இவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்க முடியும். யார், இந்த டிப்ஸ் கால்ஸ் அட்வைஸ் பண்ணுறவங்க. இது தெரியாமல் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, டிப்ஸ் கொடுக்குறீங்களான்னு கால்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க, நிறைய பேர் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, நீங்கள் ஃபோன் பண்ணவே தேவையில்லை, அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணால் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இதை சொல்லித்தராங்க, நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னுவாங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சம் நெஞ்ச பணத்தை வந்து வீணாக விரையும் பண்ணாதீங்க. அந்த 5000 ரூபாய் நீங்கள் ஃபோக்கஸ் கற்றுக்கிறதுக்கு கொடுங்க, கற்றுக்கிறதுக்கு ஃபீஸ் டியூஷன் ஃபீஸாக நினச்சி கொடுங்க, கற்றுக்கிறதுக்கு கொடுங்க, அவேர்னஸாக இருங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ இன்னொரு டைம் நீங்களும் மற்றவங்களுக்கு டிப்ஸு கேட்காதீங்க. மற்றவங்க யாருன்னா உங்களுக்கு டிப்ஸுன்னு கொடுத்தா கட் பண்ணிவிடுங்க, காலை கட் பண்ணிவிட்டு இல்லைப்பா எனக்கு வேணாம் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுல எனக்கு எந்த டிப்ஸும் வேணாம் எந்த கால்ஸும் வேணாம், ஒரு கும்பிடு போட்டு சைலண்ட்டாக உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னாச்சும் உங்களுக்கு விஷயம் தேவைப்பட என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கீழே இருக்க பாருங்கள், அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.